கிளம்பிட்டா. அடுத்து யாரு வாருது? சூப்பர் ஸ்டாரா? வாங்க. எல்லோருக்கும் என்னோட வழக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னம்மா அந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னன்னே தெரியல. வந்து பார்த்தா இவ்வளவு பிரம்மாண்டமா போயிடுச்சு. ஐயோ, ஆனா நிகழ்ச்சி பத்தி சொல்லணும்னு சொன்னா வேற லெவலுமா. இதெல்லாம் நம்பவே முடியல. 10 கிலோகிராம் நம்ம பசங்க என்ன சொல்லவா வேணும். நம்ம தமிழ் கலாச்சாரம் சொன்னா அது நம்ம நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிட்டு நம்ம வேலை வந்து வச்சு சொல்லி போய்கிட்டே இருக்கணும். தெரியல, ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி வரட்டுமா? அருமையா அருமை. இவ்வளவு அழகா பேசிட்டீங்க. நீங்க வந்தா அவரு வரணும் இல்ல, இளைய தளபதி விஜய் நீங்க நண்பா நம்பி உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன்னா, உசுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை நண்பா நம்பி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் வேற லெவலுங்க, வேற லெவல். சும்மா கட்டைய கூட சினிமாவில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசணும்னு வரும்போது உங்களை பத்தி பேசுறதுல கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து நதி மாதிரி வரவேற்கிறவங்களும் இருக்காங்க, வணங்குறவங்களும் இருக்காங்க. நம்ம கொண்டு நம்ம வேலை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நண்பா நண்பி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வரட்டும். ஆனா அருமையான கருத்து சொன்னீங்க ஐயா, அழகான கருத்து சொன்னீங்க. நீங்க வந்தா அவரு வரணும் இல்ல, தலை அஜித் குமாரி வாங்க. தலைன்னு சொல்லிட்டோம். வாலி படத்துல அஜித் குமார் இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நீங்களாம் எப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டா முதல்ல மயக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். போடணும். ஏன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்குனதுல இருந்து முடியிற வரைக்கும் உங்க கைத்தட்டல் வாங்காம போறதில்ல.